இன்றைக்கு எங்களோட ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாகி இருக்கிற ஒரே இரவில் 15 பேருடைய உயிர் காவு கொள்ளப்பட்ட ஒரு கோரமான விபத்து. வெள்ளவாய பகுதியில் நேற்றிரவு நடந்த ஒரு 200 அடி பள்ளத்தில் ஒரு பேருந்து கவிழ்ந்து விழுந்து அந்த பேருந்துக்குள்ளே பயணித்த 15 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்து போயிருக்கிறார்கள். அதில் பயணித்த ஏனைய பயணிகள் இப்போ வைத்தியசாலைகளில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார்கள். இந்த 15 என்ற உயிரிழப்பு எண்ணிக்கை சிலவள அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எங்களோட ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கிற இந்த கோரமான விபத்து உண்மையை சொல்லப்போனால் ஒரு விபத்து கிடையாது. எதுக்காக நான் அதை அப்படி சொல்கிறேன்றதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டு வர ஒரு மிகப்பெரிய சொல்லப்போனால் எங்களோட நாட்டினுடைய குறைபாடினுடைய வெளிப்பாடாக தான் இது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன நடந்தது, எதுக்காக நான் இதை சொல்கிறேன்றதை முழுமையாகவே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். நேற்றைய நாள் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளவாய ராவண பகுதியில் வச்சு பாதையில் பயணித்து கொண்டு வந்த ஒரு பேருந்து அந்த பாதையினுடைய 23வது கிலோமீட்டர் இடத்துல ஒரு வளைவில் ஒரு டேர்னிங்கில் வச்சு முன்னால் வந்த ஜீப் வாகனம் மோதின இடத்துல கிட்டத்தட்ட 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விழுகுது. அந்த பேருந்துக்குள்ளே பயணித்து கொண்டு வந்த பயணிகள் யாருன்னு சொன்னால் தங்காலை என்ற இடத்தினுடைய நகரசபை ஊழியர்கள், அந்த நகரசபையினுடைய செயலாளர் உட்பட சிறுவர்கள் உட்பட நகரசபை ஊழியர்கள் ஒரு சுற்றுலாவுக்கு போயிட்டு திரும்ப வீடு போய் கொண்டு வந்த வழியில தான் இந்த கோரமான விபத்து அந்த இடத்துல நடந்திருக்குது. முன்னால் வந்த ஜீப் வாகனம் அந்த வாகனத்தினுடைய சாரதியினுடைய கவனையினம் காரணமாக இந்த பேருந்தில் மோதி இந்த பேருந்து வீதியை விட்டு விலகி போய் அந்த தடைகளை உடைச்சு கொண்டு 200 மீட்டர் பள்ளத்துக்குள்ளே கீழே கவிழ்ந்திருக்குது. இந்த சம்பவம் நேற்றிரவு 9:15 மணியளவில் நடந்திருக்குது. நேற்றிரவில் இருந்தே முழுமையான மீட்பு பணிகள் நடந்து இன்றைக்கு அதிகாலை வரைக்கும், இன்றைக்கு அதிகாலையில் நாங்கள் பார்க்கும்போது தான் சமூக ஊடகங்களுக்குள்ளே போகும்போது தான் எங்களுக்கே இந்த செய்தி தெரிய வந்தது. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முதல் தான் நுவரெலியால் மே மாதம் 10ஆம் திகதி இரவு ஒரு பேருந்து இதே மாதிரி கவிழ்ந்து விழுந்து, இலங்கையினுடைய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்து கவிழ்ந்து விழுந்து அதுக்குள்ளே 29 பேர் அந்த இடத்துல உயிரிழந்து போயிருந்தார்கள். அது எவ்வளவு கோரமான விபத்து. அந்த ஒரு சோகத்திலிருந்தே மீள முடியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு கோரமான விபத்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த பேருந்தில் பயணித்த நகரசபை செயலாளர் உட்பட 15 பேர் அந்த இடத்துலேயே உயிரிழந்து போயிருக்கிறார்கள். ஏனையவர்கள் 32 பேர் பயணித்த இடத்துல மிச்சம் 17 பேர் இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதே மாதிரி அவர்களை காப்பாற்று போனவர்களும் அந்த விபத்து நடந்த உடனேயே அந்த பகுதியினுடைய மக்கள், அதே மாதிரி இராணுவத்தினர், போலீஸார், மீட்பு படையினர், தீயணைப்பு படையினர், அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல உடனடியாக அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி அங்கே மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்றுறதுக்கான செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள். அதுக்குள்ளே காப்பாற்ற போனவர்களும் ஒரு சிலர் காயமடைஞ்சு, ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு பள்ளம், ஒரு செங்குத்தான மலையிலிருந்து போகக்கூடிய பள்ளம் அப்படி இருக்க மாட்டது எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்படிப்பட்ட அந்த பள்ளத்துக்குள்ளே தான் இந்த விபத்து நடந்திருக்குது. அதுக்குள்ளே காப்பாற்ற போனவர்களும் 1-2 பேர் காயப்பட்டு அவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்குதா செய்திகளில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த விபத்து நடந்த இடம் ராவணையில் அந்த 23வது கிலோமீட்டர் வளைவு பகுதி ஏற்கனவே விபத்துகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற இடமும் விபத்துகள் நடந்த இடமாகவும் தான் இருக்கிறதா அந்த பகுதியினுடைய ஒரு அரசு அதிகாரியே ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார். இது மாதிரி நிறைய இடங்கள் மலையக பக்கங்களில் இருக்கக்கூடிய மலையகத்தினுடைய பாதைகள்ன்றது சாதாரணமான சாரதிகளால் வாகனங்களை செலுத்த முடியாத பாதைகள், மலையை சுற்றி வளைஞ்சு வரக்கூடிய பாதைகள்ன்றபடியாக இலகுவாக பயணிக்க முடியாத ஒரு பாதைகள் தான் மலையக பக்கங்கள் இருக்கக்கூடிய பாதைகள். அப்படிப்பட்ட இடத்துல ஏற்கனவே விபத்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்த ஒரு இடத்துல தான் இந்த கோரமான விபத்து நடந்திருக்குது. இதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது நான் சொன்னேன் தானே, இது ஒரு விபத்து கிடையாதுன்னு. இதை நான் எதுக்காக சொன்னான்னு சொன்னால், இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் நான் இந்த சேனல்லையே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இலங்கைக்குள்ளே நடக்கக்கூடிய உயிரிழப்புகளில் அந்த உயிரிழப்புக்கான 2வது பிரதானமான காரணமாக மாறி இருக்கக்கூடியது இலங்கைக்குள்ளே இந்த வீதி விபத்துகள்லாம். ஒவ்வொரு வருஷமும் 36,000க்கும் குறையாத வீதி விபத்துகள், 3000 பேர் அந்த வீதி விபத்துகளில் உயிரிழந்து போகிறார்கள். 8,000க்கு மேலே வாழ்க்கையவே இழந்து போகிறார்கள். கைகள் இழந்து, கால்கள் இழந்து, ஊனமுற்றவர்களாகி எவ்வளவோ பேர் கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் வைத்தியசாலையில் வீதி விபத்துகளில் மாட்டி கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களும் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இலங்கைக்குள்ளே குறையாமல் 6-8 வீதி விபத்துகள் ஒவ்வொரு நாளுமே நடந்து கொண்டிருக்குது. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நடந்த வீதி விபத்துக்கள் எண்ணிக்கை இந்த வருடம் முடியும் போது வெளியிடப்படும் போது கடந்த வருட எண்ணிக்கையை விட கட்டாயமாக அதிகரிச்சிருக்கும்.
அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு 15 பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள், 3 மாதத்துக்கு முதல் 29 பேர் உயிரிழந்து போயிட்டார்கள். அப்போ இது ரெண்டுமே கோரமான விபத்துன்றபடியாக இந்த வருடம் முடியும் போது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வீதி விபத்தால் பெரிய அளவில் அதிகரிக்கும். கடந்த வருடத்தை விட அதிகமான எண்ணிக்கையில் அதிகரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இலங்கைக்குள்ளே வீதி விபத்துகள் நடக்கிறதுக்கான காரணங்கள் 3 காரணங்களாக பிரதானமாக. ஒன்று சாரதிகளினுடைய கவனையினம், 2வது வாகனத்தினுடைய கண்டிஷன், 3வது வீதிகளினுடைய கட்டமைப்புகள். இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த வீதி விபத்துக்கும் அடிப்படையான காரணமாக இருக்கிறது இது 3 தான். முதலாவது சாரதிகளினுடைய கவனையினம். முன்னால் வந்த ஜீப் வாகனத்தினுடைய சாரதியினுடைய கவனையினம் தான் இந்த பேருந்தில் மோதி பேருந்து பள்ளத்துக்குள்ளே போனது. 2வது வாகனத்தினுடைய கண்டிஷன். அந்த பேருந்தை ஓட்டி கொண்டு போன சாரதி அந்த பேருந்து விபத்துக்குள்ளாகிறதுக்கு முதல் வளைவில் சொல்லியிருக்கிறார், பேருந்தினுடைய பிரேக் வேலை செய்யலை, பிரேக் செயலிழந்துட்டு என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த பேருந்துக்குள்ளே பயணித்து இப்போ படுகாயமடைஞ்ச நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பயணி சொன்ன ஒரு வாக்குமூலம் தான் இது. அந்த பேருந்துடைய சாரதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பிரேக் செயலிழந்து போயிட்டு கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குன்னு சொல்லும்போது உள்ளிருந்தவர்கள், அவர்கள் சுற்றுலா தான் போயிருக்கிறார்கள், உள்ளிருந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் சிரிச்சிருக்கிறார்கள். இவர் ஒரு சும்மா ஜோக்குக்கு தான் சொல்கிறான்னு சொல்லி சிரிச்சிருக்கிறார்கள். 2வது வளைவுக்கு போகும்போது தான் அவர்களுக்கே தெரிய வந்திருக்குது பேருந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ளே கண்ணை மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ளே முன்னால் வந்த ஜீப் மோதி அந்த 200 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்துட்டு. 2வது வாகனத்தினுடைய கண்டிஷன் சரியாக இருக்கா. 3வது சாலைகளினுடைய கட்டமைப்புகள். மலையக பக்கங்களில் இருக்கக்கூடிய சாலைகள் எப்போவுமே உண்மையாக வெளிப்படையாக சொன்னால் பாதுகாப்பு இல்லாத சாலைகள் தான். ஒரு பக்கம் பெரிய மலை கற்களோடையும், இன்னொரு பக்கம் நாங்கள் எட்டி பார்த்தோம்னு சொன்னாலே, வாகனத்திலேருந்து கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னு சொன்னாலே தலையை சுற்றி நாங்கள் கீழே விழுகிற மாதிரி தான். எல்லாமே செங்குத்தான பாதைகளாக தான் அந்த மலையத்தினுடைய பாதைகள் எப்போவுமே இருக்கும். மலையில் இருக்கக்கூடிய பாதை இன்றைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கங்களில், ஒரு பக்கங்களில் மலையினுடைய பள்ளத்துக்குள்ளே போகக்கூடிய பக்கங்களில் பாதுகாப்பு கட்டமைப்புகள் சரியான முறையில் அமைக்கப்படாமல் உருவாக்கப்பட்டிருக்கிற பாதைகள்லாம் மலையங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாதைகள். இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய வீதி விபத்துகளில் எத்தனையோ மக்களினுடைய உயிரிழப்புகள் இதை தொடர்ச்சியாக சான்றுபடுத்தி கொண்டே இருக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு ஏதாவது எடுக்கப்பட்டதான்னு கேட்டால் இப்போ வரைக்குமே அது ஒரு கேள்விக்குறி தான். அந்த இடத்துல அந்த குறுகிய ஒரு பதிவாக சாதாரணமாக ஒரு சிறிய பாதுகாப்போடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறிய பாதுகாப்பு வேலி அதையும் உடைச்சு கொண்டு போய் தான் இந்த பஸ் கவிழ்ந்து விழுந்திருக்குது. அது உண்மையிலேயே அதை வச்சுக்கொண்டு பேருந்துகளையோ இல்லாட்டி ஒரு வீதி விபத்தையோ தடுக்க முடியாது. அந்த பாதுகாப்பு வேலிகளை வச்சுக்கொண்டு ஒரு உயரமான பாதுகாப்பு வேலிகள் இல்லாட்டி அதுக்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இனிமேலும் ஒரு உயிர் போகாமல் எங்களால் பாதுகாக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த கோரமான விபத்துன்றது உண்மையிலேயே விபத்து கிடையாது. எங்கள் நாட்டினுடைய ஒரு குறைபாடினுடைய சான்று வெளிப்பாடு தான் இதாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு மனிதனோ ஒரு சமூகமோ ஒரு நாடோ ஒரு அரசாங்கமோ பிழைகளில் இருந்து அந்த பிழையை திருத்தி கொண்டு அதிலிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ளணும். ஆனால் எத்தனையோ வீதி விபத்துக்கள், எத்தனையோ உயிரிழப்புகள் ஒவ்வொரு வருஷமும் இலங்கைக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வீதி விபத்து நடந்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து காலி வரைக்கும் எல்லா பகுதிகளிலையுமே தொடர்ச்சியான விபத்துகளும் உயிரிழந்து போகிறவர்களும் டிப்பரில் மோதி உயிரிழக்கிறது, ரயிலில் மோதி உயிரிழக்கிறது, வாகனங்கள் மோதி உயிரிழக்கிறது, கட்டுப்பாடு இல்லாத பைக்கை செலுத்தி உயிரிழக்கிறது, எத்தனையோ இளைஞர்கள் உயிரிழந்து போகிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் இதுக்கான கட்டுப்படுத்துறதுக்கான செயல்பாடுகள் என்ன கடுதல் இருக்குன்னு கேட்டால் அதுவும் உண்மையாக சொல்லப்போனால் கேள்விக்குறியாக தான் மாறி போய்கொண்டிருக்குது. ஒரு சில பேருந்துகளினுடைய சாரதிகளினுடைய கவனையினம், அந்த பஸ்ஸில் ஏறக்கூடிய அத்தனை மக்களினுடைய உயிரும் அவர்களுடைய கையில் தான் இருக்குன்ற அந்த பொறுப்புணர்வு இல்லாமல் மது போதையில் வாகனம் ஓட்டுறது, போதைப் பொருள் பாவிச்சுட்டு வாகனம் ஓட்டுறது, ரேஸ் ஓடுறது, ஃபார்முலா 1ல் ரேஸ் ஓடுற மாதிரி பயங்கரமாக ரேஸ் ஓடுறது. அதே மாதிரி வாகனங்களுடைய கண்டிஷன், ஏற்கனவே சொன்னது 2 காரணங்கள், வாகனத்தில் கண்டிஷன், சாலையினுடைய கட்டமைப்புகள். இந்த அடிப்படையான விஷயங்கள் சரி செய்யப்பட்டால் மட்டும்தான் உண்மையிலேயே எங்கள் நாட்டுக்குள்ளே வீதி விபத்துக்களை குறைக்க முடியும். இதை நான் சொல்லலை, நான் இதை கண்டுபிடிச்ச எதுவுமே நான் சொல்லலை. யுனைடெட் நேஷன்ஸால் வெளியிடப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டில் இந்த விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் வெளியிடப்பட்ட ரிப்போர்ட்டில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி உலகத்தினுடைய பொது அமைப்புகள், இலங்கைக்காக இருக்கக்கூடிய பொது அமைப்புகளினுடைய ரிப்போர்ட்டில் எழுதப்பட்ட விஷயங்களை தான் அதை ரிசர்ச் பண்ணி தான் நான் கூட சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய அமைப்புகள் சொல்லும்போது முழுமையாக எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்து தான் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருப்பார்கள். இதை சரியான முறையில் எங்கள் நாட்டினுடைய அரசாங்கம் கட்டமைச்சா மட்டும்தான் இந்த புதிய அரசாங்கம் இந்த இலங்கையினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே வீதி விபத்துகளை குறைக்கிறதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறதாகவும் யுனைடெட் நேஷன்ஸுடைய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது.
ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்பாடுகள் மூலமாக வீதி விபத்தை குறைச்ச எண்ணிக்கை வழிகாட்டப்பட்டால் மட்டும்தான் அதை உறுதிப்படுத்தி எங்களால் பார்க்க முடியும். முதலாவது மலையக பாதைகள் வந்து கட்டாயமாக பாதுகாப்பான பாதைகளாக உருவாக்கப்பட வேண்டும். எவ்வளோ காலத்துக்கு தான் அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள்? ஏற்கனவே சம்பள பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்று சொல்லி எவ்வளவோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ளே அவர்களுடைய உயிரையும் இந்த மாதிரியான விபத்துகள் மூலமாக பறிக்க வேணுமா? தயவு செய்து இதுக்கான சரியான ஒரு நடவடிக்கையை இளைஞருடைய அரசாங்கம் கட்டாயமாக எடுக்கணுமன்றதை என்னுடைய சார்பில் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்கிறேன். அந்த இறந்து போன அந்த 15 பேருக்கும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இனிமேலும் இப்படி ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.